உலகெங்கும் பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கும் ஜீ தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பார்ந்த காலை வணக்கம். ஒவ்வொரு நாளும் ஒரு நோயை பற்றி பார்த்து வருகிறோம். அந்த வகையில் இன்று சர்க்கரை நோயாளிகளுக்கு உடலில் புண் ஏற்பட்டால் எதனால் விரைவாக குணமாவதில்லை, அந்த புண்களை ஆற்றுவதற்கு நம் பாரம்பரிய மருத்துவத்தின் மூலம் எந்தெந்த பொருட்களை கொண்டு ஒரு மருந்து தயார் செய்து கொடுக்கலாம் என இன்று பார்க்க இருக்கிறோம். நாம் உண்ணக்கூடிய உணவில் கார்போஹைட்ரேட் உள்ளது. அந்த கார்போஹைட்ரேட் ஆனது உடலில் நடக்கும் ரசாயன மாற்றங்களால் குளுக்கோஸாக மாற்றப்படுகிறது. இந்த குளுக்கோஸ் ஆனது இன்சுலின் துணையோடு கிளைகோஜனாக மாற்றப்படுகிறது. இன்சுலின் சுரப்பு குறைவாக சுரந்தாலோ அல்லது சுரக்காமல் போனாலோ அந்த குளுக்கோஸ் ஆனது கிளைகோஜனாக மாற்றப்படாமல் இரத்தத்தில் அதிக அளவு குளுக்கோஸ் சுழன்று கொண்டே இருக்கும். இந்த அதிக அளவு குளுக்கோஸ் ஆனது சிறுநீர் வழியாக வெளியேறும். இதைத்தான் சர்க்கரை நோய் என்கிறோம். இரத்தத்தில் குளுக்கோஸின் அளவு சமநிலையில் இருக்கும்போது அந்த புண்கள் ஏற்பட்டால் உடனடியாக ஆறிவிடும். இரத்தத்தில் குளுக்கோஸின் அளவு அதிகமாக இருக்கிற காரணத்தினால் அந்த இரத்தமானது அடர்த்தியாக இருக்கும். அதனால் வெள்ளை அணுக்கள் விரைந்து சென்று நோய் கிருமிகளை தாக்க முடியாமல் போய்விடுகிறது. இதனால் சர்க்கரை நோயாளிகளுக்கு அந்த புண் விரைவில் குணமாவதில்லை. இந்த புண்களை ஆற்றுவதற்கு நம் பாரம்பரிய மருத்துவத்தின் மூலம் எந்தெந்த பொருட்களை கொண்டு ஒரு தைலம் தயார் செய்து கொடுக்கலாம் என்று இப்பொழுது பார்க்க போகின்றோம். இந்த தைலம் தயார் செய்வதற்கு நமக்கு தேவையான பொருட்கள்: அந்திமல்லி இலைசாறு, அம்மான் பச்சரிசி இலைசாறு, ஆவாரம்பூ, கடுக்காய், தாண்டிக்காய், நெல்லி வற்றல் பொடி மற்றும் தேங்காய் எண்ணெய். இந்த பொருட்களில் அடங்கியுள்ள மருத்துவ குணங்களை பற்றி இப்பொழுது பார்க்கலாம். அந்திமல்லி செடியானது நம் வீட்டு தோட்டங்களில் செழித்து வளரக்கூடியது. இந்த செடியில் பூக்களானது பல வண்ணங்களில் காணப்படும். மஞ்சள் நிறத்தில் இருக்கும், ஊதா நிறத்தில் இருக்கும். இந்த செடியில் விதைகளானது மிளகை போன்று ஒரு உருவத்தை ஒத்திருக்கும். பொதுவாக அந்திமல்லி செடியானது மாலை நேரத்தில் பூ பூக்கக்கூடியது. அதனால்தான் அந்த செடியை அந்திமல்லி என்கிறார்கள். இந்த செடியில் உள்ள தழையானது உடலில் ஏதேனும் கட்டி, வீக்கம் போன்றவை ஏற்பட்டால் அந்த அந்திமல்லி செடியின் இலைகளை எடுத்து சுத்தம் செய்துவிட்டு சிறு தீயில் வாட்டி இளஞ்சூடாக இருக்கும் சமயத்தில் கட்டி, வீக்கம் இவற்றின் மீது வைத்து கட்டி வரும்போது அந்த சாதாரண கட்டி, வீக்கமானது உடனடியாக குறையும். நாள்பட்ட கட்டி, வீக்கம் ஏதேனும் இருந்தால் அந்திமல்லி இலை ஒரு பிடி, மஞ்சள் தூள் 1/4 தேக்கரண்டி, அரிசி மாவு தேவையான அளவு இவற்றை மூன்றையும் நன்றாக அரைத்து சூடேற்றி இளஞ்சூடாக இருக்கும் சமயத்தில் அந்த நீண்ட நாட்களாக இருந்த கட்டி, வீக்கம் இவற்றின் மீது வைத்து கட்டி வரும்போது அந்த கட்டி, வீக்கம் படிப்படியாக குறையும். உடல் பலவீனமாக இருப்பவர்கள் அந்திமல்லி செடியின் கிழங்கை எடுத்து நன்றாக சுத்தம் செய்துவிட்டு சிறு சிறு துண்டுகளாக்கி வெயிலில் உலர்த்தி எடுத்து வைத்து கொள்ள வேண்டும். இந்த துண்டுகளை நெய்யில் வறுத்து காலை நேரத்தில் 1/4 தேக்கரண்டி அளவுக்கு பொடி செய்து நாட்டு பசும்பாலில் சாப்பிட்டு கொண்டு வரும்போது உடலுக்கு தேவையான பலம் கிடைக்கும். உடலானது எப்பொழுதும் சுறுசுறுப்புடன் காணப்படும். கோடை காலத்தில் சொறி, சிரங்கு இது போன்ற பாதிப்புகள் ஏற்பட்டால் அந்திமல்லி செடியில் உள்ள இலைகளை எடுத்து நன்றாக அரைத்து சாறு எடுத்து அந்த சொறி, சிரங்கின் மீது பூசி வரும்போது தோல் பகுதியானது பாதுகாக்கப்படும். சொறி, சிரங்கு விரைவில் குணமாகும். சர்க்கரை நோயாளிகளுக்கு இதுபோல செய்து வரும்போது தோலில் ஏற்பட்டுள்ள கட்டி, வீக்கம், சிறு கொப்பளங்கள் படிப்படியாக குறையும். உடல் உஷ்ணம் அதிகமாக இருக்கும்போது அந்திமல்லி செடியின் கிழங்கு சிறு துண்டெடுத்து நன்றாக மோர் விட்டு அரைத்து மோரில் கலக்கி சாப்பிட்டு கொண்டு வரும்போது உடல் உஷ்ணம் படிப்படியாக குறையும். இரத்தத்தில் அதிகப்படியாக உள்ள சர்க்கரை இருந்தால் அந்த சர்க்கரையை குறைக்கும். அதை போல சர்க்கரை நோயாளிகளுக்கு உடலில் ஏதேனும் புண்கள் இருந்தால் அந்திமல்லி செடியில் உள்ள இலையும் கிழங்கும் அதிக அளவில் பயன்படுவதால் நாம் இங்கே அந்திமல்லி செடியின் இலைசாறை எடுத்து வைத்துள்ளோம்.
அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய பொருள் அம்மான் பச்சரிசி. அம்மான் பச்சரிசியானது தோல் நோயை போக்குவதற்கு அதிக அளவில் பயன்படக்கூடியது. அது மட்டுமல்லாமல் வாய்ப்புண், வாய் அச்சிரம் இதுபோல பாதிப்புடையவர்கள் அம்மான் பச்சரிசி இலையை ஒரு பிடி எடுத்து நன்றாக சுத்தம் செய்துவிட்டு காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்டு கொண்டு வரும்போது வாய்ப்புண், வாய் அச்சிரம் இவற்றை சரி செய்யக்கூடியது. வயிற்றுப்புண், வயிற்று எரிச்சல் இருக்கும்போது அம்மான் பச்சரிசி இலையை ஒரு பிடி எடுத்து நெய் விட்டு வதக்கி துவையலாக்கி காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்டு கொண்டு வரும்போது உடல் பகுதியில் ஏற்பட்டுள்ள புண்களை ஆற்றக்கூடியது. குழந்தை பிறந்த தாய்மார்களுக்கு பால் சுரப்பு குறைவாக இருந்தால் அம்மான் பச்சரிசி இலையை எடுத்து பாலில் வேக வச்சு அந்த அம்மான் பச்சரிசி இலையை சாப்பிட்டு விட்டு நாட்டு பசும்பால் அறிந்து வரும்போது தாய்மார்களுக்கு பால் சுரப்பு நன்றாக இருக்கும். பெட்சோர் என்று சொல்லக்கூடிய படுக்கை புண் வந்துவிட்டால் அம்மான் பச்சரிசி இலை ஒரு பிடி, நாட்டு அமுக்கரா கிழங்கு பொடி அரை தேக்கரண்டி, இவை இரண்டையும் நன்றாக அரைத்து அந்த புண்களின் மீது பூசி வரும்போது அந்த புண்ணானது விரைவில் குணமாகும். சர்க்கரை நோயாளிகளுக்கு உடலில் எந்த இடத்தில் புண் தோன்றினாலும் அந்த புண்களை ஆற்றுவதற்கு அம்மான் பச்சரிசி இலைசாரானது அதிக அளவில் பயன்படக்கூடியது. இங்கே சர்க்கரை நோயாளிகளின் உடலில் ஏற்பட்டுள்ள புண்களை போக்குவதற்கு அம்மான் பச்சரிசி இலைசாறு நமக்கு பயன்படுவதால் அம்மான் பச்சரிசி இலைசாற்றையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய பொருள் ஆவாரம்பூ. சர்க்கரை நோயாளிகளுக்கு ஒரு மிகச்சிறந்த மருந்தாக செயல்படக்கூடியது ஆவாரம்பூ. ஆவாரம்பூவானது இரத்தத்தில் உள்ள மாசுகளை வெளியேற்றவும் இரத்தத்தை சுத்தி செய்து இரத்த ஓட்டத்தை சீராக்க சிறந்த முறையில் உதவி செய்கிறது. அதாவது மதிமேக நோய் வந்துவிட்டால் உடல் அசதி, சோம்பல், ஒரு சுறுசுறுப்பின்மை போன்றவை காணப்படும். இவற்றை போக்குவதற்கு ஆவாரம்பூவை நன்றாக சுத்தம் செய்துவிட்டு காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்டு கொண்டு வரும்போது இரத்தத்தில் உள்ள மாசுகள் வெளியேறும், இரத்த ஓட்டம் நன்றாக இருக்கும். இரத்தத்தில் அதிகப்படியாக உள்ள குளுக்கோஸின் அளவு படிப்படியாக குறைந்து சர்க்கரை நோயாளிகளுக்கு ஒரு சுறுசுறுப்பு தன்மையை கொடுக்கக்கூடிய தன்மையை ஆவாரம்பூ பெற்றுள்ளது. கோடை காலத்தில் சிலருக்கு வியர்வை அதிகமாகி உடலில் உப்பு பூக்கும். அந்த உப்பு பூத்தலை போக்குவதற்கு ஆவாரம்பூவை தினசரி பொரியலாகவோ கூட்டாகவோ சமைத்து சாப்பிடும்போது அந்த உடலில் ஏற்படக்கூடிய உப்பு பூத்தலை படிப்படியாக குறைக்கும். வியர்வை சுரப்பிகள் நன்றாக வேலை செய்யும். சர்க்கரை நோயாளிகளுக்கு இன உறுப்புகளில் ஏதேனும் புண் ஏற்பட்டுவிட்டால் ஆவாரம்பூ, ஆவாரம்பட்டை, தாண்டிக்காய், நெல்லிக்காய், கடுக்காய், மருதம்பட்டை இந்த பொடிகளை ஒன்றாக கலந்து தேங்காய் எண்ணெயில் தைலமாக காய்ச்சி இந்த தைலத்தை இன உறுப்புகளில் தடவி கொண்டு வரும்போது இன உறுப்புகளில் ஏற்பட்டுள்ள புண் படிப்படியாக குறையும். இங்கே சர்க்கரை நோயாளிகளுக்கு உடலில் ஏற்பட்டுள்ள புண்களை ஆற்றுவதற்கு ஆவாரம்பூ நமக்கு பயன்படுவதால் ஆவாரம்பூவையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய பொருள் கடுக்காய். கடுக்காய் ஒரு மிகச்சிறந்த கிருமி நாசினியாக செயல்படக்கூடியது. உடலில் ஏதேனும் புண்கள் ஏற்பட்டுவிட்டால் அந்த புண்களை போக்குவதற்கு கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய் சம எடையில் எடுத்து தூள் செய்து வைத்து கொண்டு கால் தேக்கரண்டி அளவிற்கு 200 மில்லி நீரில் கொதிக்க வைத்து அந்த நீரை கொண்டு புண்களை கழுவி வரும்போது அந்த புண்கள் விரைவில் ஆறும். அந்த புண்களில் ஏதேனும் தொற்று நோய் கிருமிகள் இருந்தால் அந்த தொற்று நோய் கிருமிகள் அழிந்து விரைவில் புண் ஆறுவதற்கு கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய் கலவையானது சிறந்த முறையில் பயன்படக்கூடியது. சர்க்கரை நோயாளிகளுக்கு உடலில் ஏதேனும் புண்கள் ஏற்பட்டுவிட்டால் விரைவில் குணமாகாது. அந்த புண்களை ஆற்றுவதற்கு கடுக்காய் சிறந்த முறையில் பயன்படுவதால் நாம் கடுக்காயையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய பொருள் நெல்லி வற்றல் பொடி. நெல்லி மரத்தில் உள்ள அனைத்து பாகங்களுமே அதிக மருத்துவ பண்புகளை கொண்டுள்ளது. நெல்லி மரத்தின் இளங்கொழுந்தை எடுத்து வாயில் வைத்து சுவைத்து கொண்டிருக்கும் போது வாய்ப்புண், வாய் அச்சரம் இவற்றை போக்கக்கூடியது. வயிற்றில் ஏதேனும் புண்கள் இருந்தால் நெல்லி இலையை எடுத்து நீர் விட்டு அரைத்து பாலில் கலக்கி சாப்பிட்டு கொண்டு வரும்போது வயிற்றில் ஏற்பட்டுள்ள புண்களை சரி செய்யக்கூடியது. உடல் உஷ்ணம் அதிகமாக இருக்கும்போது நெல்லிக்காய் சாறு ஒரு தேக்கரண்டி, தேன் அரை தேக்கரண்டி இவை இரண்டையும் ஒன்றாக கலந்து காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்டு கொண்டு வரும்போது உடல் உஷ்ணம் படிப்படியாக குறையும். அதிக பித்தம் இருக்கும்போது மயக்கம், வாந்தி, குமட்டல் போன்ற பாதிப்புகள் ஏற்படும்.
அந்த பித்தத்தை போக்குவதற்கு நெல்லிக்காய் சாறு ஒரு தேக்கரண்டி, இஞ்சி சாறு ஒரு தேக்கரண்டி, தேவையான அளவு நாட்டு சர்க்கரை சேர்த்து காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்டு கொண்டு வரும்போது இரத்தத்தில் அதிகப்படியாக உள்ள பித்தம் குறையும், உடல் உஷ்ணம் படிப்படியாக குறையும். முக்கியமாக சர்க்கரை நோயாளிகளுக்கு இரத்தத்தில் அதிகமாக உள்ள குளுக்கோஸின் அளவை சமன் செய்வதற்கு நெல்லிக்காய் சிறந்த முறையில் பயன்படுகிறது. அதாவது கணையத்தில் இன்சுலின் சுரப்பதற்கு நெல்லிக்காய் நமக்கு உதவி செய்கிறது. நெல்லிக்காய் தினம் ஒன்று எண்ணிக்கையில் சாப்பிட்டு கொண்டு வரும்போது உடலானது காயக்கல்பமாகும். அதாவது இரத்த ஓட்டம் சீராகும். இதய துடிப்பு, இரத்த அழுத்தம், மூளை நரம்புகள் ஏதேனும் பாதிப்பு இருந்தால் அந்த நரம்புகளை சரி செய்யக்கூடியது. அதிக தாகம், நாவறட்சி இது போன்ற பாதிப்புகள் கோடை காலத்தில் ஏற்படுவது இயற்கை. அந்த நாவறட்சி, அதிக தாகத்தை போக்குவதற்கு நெல்லி மரத்தின் வேர்களை சேகரித்து வைத்துக்கொண்டு அந்த வேரில் ஒரு சிறிய துண்டு எடுத்து வாயில் வைத்து சுவைத்து கொண்டிருக்கும்போது நாவறட்சி, அதிக தாகத்தை போக்கும். இங்கே நெல்லிப்பொடியானது சர்க்கரை நோயாளிகளின் உடலில் ஏற்பட்டுள்ள புண்களை ஆற்றுவதற்கு பயன்படுவதால் நாம் நெல்லி வற்றலின் பொடியையும் எடுத்து வைத்துள்ளோம். அதற்கடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய பொருள் தாண்டிக்காய். தாண்டிக்காயில் பீட்டா சிஸ்டோஸ்டிரால் என்னும் வேதிப்பொருள் இருக்கின்றது. இந்த வேதிப்பொருளானது சர்க்கரை நோயாளிகளின் உடலை பாதுகாக்கவும் இரத்தத்தில் அதிகப்படியாக உள்ள குளுக்கோஸின் அளவை குறைப்பதற்கும் பயன்படுகிறது. முக்கியமாக இந்த வேதிப்பொருளானது கணையத்தில் உள்ள பீட்டா செல்களை தூண்டி இன்சுலினை சுரக்கச் செய்யும். இன்சுலின் அதிக அளவில் சுரக்கும் போது இரத்தத்தில் அதிகமாக உள்ள குளுக்கோஸ் ஆனது கிளைக்கோஜனாக மாற்றப்படும். அப்போது இரத்தத்தில் குளுக்கோஸ் குறையும். இதனால் இரத்தத்தில் அடர்த்தி குறையும். அடர்த்தி குறையும் போது வெள்ளை அணுக்கள் விரைவாக செயல்படும். சர்க்கரை நோயாளிகளுக்கு உடலில் உள்ள புண்களை ஆற்றுவதற்கு வெள்ளை அணுக்கள் விரைந்து சென்று அந்த புண்களை ஆற்றும். சர்க்கரை நோயாளிகளுக்கு இரத்தத்தில் கொழுப்பு அதிகமாக இருக்கும்போது இதய துடிப்பு குறையும். அதாவது அங்கே செல்லக்கூடிய இரத்த ஓட்டம் தடைபடும். அந்த இரத்த ஓட்டம் நன்றாக செல்வதற்கு தாண்டிக்காய் பொடி, மருதம்பட்டை பொடி சமன் எடையில் கலந்து வைத்துக்கொண்டு காலை மாலை இரு வேளையும் கால் தேக்கரண்டி அளவிற்கு சாப்பிட்டு கொண்டு வரும்போது இரத்தத்தில் அதிகப்படியாக உள்ள கொழுப்பு குறையும். முக்கியமாக இரத்த நாளங்களில் ஏதேனும் கொழுப்பு அடைத்து கொண்டிருந்தால் அந்த கொழுப்பை சரி செய்து இரத்த ஓட்டத்தை சீராக்கக்கூடியது. இதய துடிப்பு நன்றாக இருக்கும். தாண்டிக்காய் ஆறாத ரணங்களை ஆற்றுவதற்கும் இரத்த ஓட்டத்தை சீராக்குவதற்கும் வெள்ளை அணுக்கள் விரைந்து செயல்படுவதற்கும் உதவி செய்வதால் நாம் தாண்டிக்காயையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய பொருள் தேங்காய் எண்ணெய். தேங்காய் எண்ணெயில் விட்டமின் இ உள்ளது. இந்த ஈச்சத்தானது தோலில் உள்ள மிருதுத்தன்மையை அதிகமாக்குவதற்கும் தோலிற்கு ஒரு பளபளப்பை கொடுப்பதற்கும் பயன்படுகிறது. குறிப்பாக தேங்காய் எண்ணெயானது தோல் பகுதியை பாதுகாக்கக்கூடியது. தோலில் ஏதேனும் புண்கள் ஏற்பட்டு விட்டால் தேங்காய் எண்ணெயை சிறிது சூடேற்றி அந்த புண்களின் மீது பூசி வரும்போது புண்கள் விரைவாக ஆறும். நாம் எடுத்து வைத்துள்ள பொருட்களை தேங்காய் எண்ணெயில் தைலமாக காய்ச்சி சர்க்கரை நோயாளிகள் பூசி வரும்போது, அதாவது சர்க்கரை நோயாளிகளுக்கு உடலில் ஏதேனும் புண்கள் இருந்தால் அந்த புண்களின் மீது தடவி வரும்போது அந்த புண்ணானது விரைவில் குணமாகும். இங்கே தேங்காய் எண்ணெய் நமக்கு சர்க்கரை நோயாளிகளுக்கு உடலில் ஏற்பட்டுள்ள புண்களை போக்குவதற்கு பயன்படுவதால் தேங்காய் எண்ணெயையும் எடுத்து வைத்துள்ளோம். இந்த பொருட்களை கொண்டு ஒரு தைலம் தயார் செய்ய போகின்றோம். இந்த தைலம் தயார் செய்யும் விதத்தை ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம். அன்பார்ந்த நேயர்களே, இடைவேளைக்கு முன்பாக சர்க்கரை நோயாளிகளுக்கு புண் ஏற்பட்டு விட்டால் எதனால் விரைவில் குணமாகவில்லை, அந்த புண்களை போக்குவதற்கு நம் பாரம்பரிய மருத்துவத்தின் மூலம் எந்தெந்த பொருட்களை கொண்டு ஒரு மருந்து தயார் செய்து கொடுக்கலாம் என்று பார்த்தோம். இப்பொழுது நாம் எடுத்து வைத்துள்ள பொருட்களை கொண்டு ஒரு மருந்து தயார் செய்ய போகின்றோம். இந்த மருந்து தயார் செய்வதற்கு நாம் எடுத்து வைத்துள்ள பொருட்களின் அளவுகளை பார்க்கலாம். அந்திமல்லி இலைசாறு 2 தேக்கரண்டி, அம்மான் பச்சரிசி இலைசாறு 2 தேக்கரண்டி, ஆவாரம்பூ 1 தேக்கரண்டி, கடுக்காய் விதை நீக்கியது 1, தாண்டிக்காய் விதை நீக்கியது 1, நெல்லி வற்றல் பொடி 1/2 தேக்கரண்டி, தேங்காய் எண்ணெய் 100 மில்லி. இந்த பொருட்களை கொண்டு ஒரு தைலம் தயார் செய்ய போகின்றோம். இந்த தைலம் தயார் செய்வதற்கு முதலில் 100 மில்லி தேங்காய் எண்ணெயை ஒரு பாத்திரத்தில் எடுத்து லேசாக சூடேற்றவும்.
இப்பொழுது அந்திமல்லி இலை சாறு சேர்க்கவும். அடுத்ததாக அம்மான் பச்சரிசி இலை சாறு சேர்க்கவும். அடுத்ததாக ஆவாரம்பூ ஒரு தேக்கரண்டி சேர்க்கவும். இப்பொழுது கடுக்காய் மற்றும் தாண்டிக்காயை விதை நீக்கி சேர்க்கவும். இப்பொழுது நெல்லி வற்றல் பொடி சேர்க்கவும். நாம் சேர்த்துள்ள பொருட்களில் ஈரத்தன்மை அதிகமாக இருக்கும். அதனால் தைலத்தில் சலசல என்று சத்தம் வரும், நுரையும் இருக்கும். நாம் இந்த தைலத்தை சிறு தீயில் வைத்து சூடேற்ற வேண்டும். அப்பொழுதுதான் அந்த ஈரத்தன்மை படிப்படியாக குறையும், நுரையும் குறையும். இந்த தைலத்தில் சேர்த்துள்ள பொருட்களின் ஈரத்தன்மை குறைந்துவிட்டது. அந்த சலசல என்ற சத்தமும் குறைந்துவிட்டது, நுரையும் அடங்கிவிட்டது. அதை போல அந்த ஆவாரம்பூவானது நன்றாக பொரிந்துவிட்டது. இப்பொழுது இந்த தைலத்தை வடிகட்டி எடுத்துக்கொள்ளவும். சர்க்கரை நோயாளிகளுக்கு உடலில் ஏதேனும் புண்கள் இருந்தால் அந்த புண்களை வெந்நீர் விட்டு நன்றாக சுத்தம் செய்துவிட்டு ஈரம் இல்லாமல் அடித்து துடைத்து விட்டு அந்த புண்களின் மீது இந்த தைலத்தை பூசி வரும்போது அந்த புண்கள் விரைவில் குணமாகும். காலை இரவு என இரு வேளையும் இந்த தைலத்தை அந்த புண்களின் மீது பூசி வரும்போது அந்த புண்கள் விரைவில் குணமாகும். சர்க்கரை நோயாளிகள், உடலில் புண் பாதிப்பு உடையவர்கள் இந்த தைலத்தை பயன்படுத்தி பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அன்பார்ந்த நேயர்களே, உடலில் நீர் பற்றாக்குறை ஏற்படும்போது பலவிதமான பாதிப்புகள் ஏற்படும். அதாவது நீர் இழப்பு ஏற்பட்டுவிட்டாலே மயக்கம், கிறுகிறுப்பு, தலை சுற்றல், உடல் அசதி, உடல் சோம்பல் அதிகமாக காணப்படும். உதடுகள் வெடித்து காணப்படும். சிறுநீர் கழிக்கும்போது மஞ்சள் நிறத்தில் வெளியேறும். இது போன்ற பாதிப்புகள் ஏற்படுவதற்கு நம் உடலில் நீர் இழப்பானது அதிகமாக இருந்தால் இந்த பாதிப்புகள் வருவதற்கு வாய்ப்புண்டு. இந்த நீர் இழப்பை போக்குவதற்கு நம் பாரம்பரிய மருத்துவத்தின் மூலம் எந்தெந்த பொருட்களை கொண்டு ஒரு மருந்து தயார் செய்து இந்த நீர் இழப்பை அறவே போக்க முடியும் என்பதை பற்றி இப்பொழுது பார்க்க போகின்றோம். இந்த நீர் இழப்பை போக்குவதற்கு நமக்கு தேவையான பொருட்கள் மாந்துளிர், மாதுளை தோல் மற்றும் மாதுளை பழச்சாறு, வெள்ளை வெங்காயம், நாட்டு சர்க்கரை. இந்த பொருட்களை கொண்டு ஒரு மருந்து தயார் செய்து நம் உடலுக்கு ஏற்பட்டுள்ள நீர் பற்றாக்குறையை அறவே போக்க முடியும். இந்த மருந்து தயார் செய்வதற்கு நாம் எடுத்து வைத்துள்ள பொருட்களின் அளவுகளை பார்க்கலாம். மாந்துளிர் இலை எண்ணிக்கையில் 5, மாதுளை தோல் சிறிய துண்டு 2, மாதுளம் பழச்சாறு 50 மில்லி, சிறிய வெங்காயம் நறுக்கியது அரை தேக்கரண்டி, தேவையான அளவிற்கு நாட்டு சர்க்கரை. இந்த பொருட்களை கொண்டு ஒரு மருந்து தயார் செய்ய போகின்றோம். இந்த மருந்து தயார் செய்வதற்கு முதலில் 200 மில்லி தண்ணீரை ஒரு பாத்திரத்தில் எடுத்து லேசாக சூடேற்றவும். இப்பொழுது மாதுளம் தோலை 1-2 இடித்து கொதிக்கும் நீரில் சேர்க்கவும். அடுத்ததாக வெள்ளை வெங்காயம் நறுக்கியது அரை தேக்கரண்டி சேர்க்கவும். இருநூறு மில்லி நீரில் 50 மில்லி வரை நன்றாக கொதிக்க வைக்க வேண்டும். நமக்கு தேவையானது
50 மில்லி வந்தால் போதுமானது. இப்பொழுது மாந்துளிர் இலைகளை 5 என்ற எண்ணிக்கையில் சேர்க்கவும். இப்பொழுது வடிகட்டி எடுத்துக்கொள்ளவும். இந்த தீநீரில் 50 மில்லி மாதுளம் பழச்சாறு சேர்க்கவும். தேவையான அளவிற்கு நாட்டு சர்க்கரை சேர்க்கவும். உடலில் அதிகப்படியான நீர் இழப்பு ஏற்படும் போது உடல் அசதி, சோம்பல், மயக்கம் போன்ற பல பாதிப்புகள் வருவதற்கு வாய்ப்புண்டு. அந்த நீர் இழப்பை போக்குவதற்கு காலையில் உணவிற்கு முன்பாக 150 மில்லி வீதமும், மாலையில் உணவிற்கு முன்பாக 150 மில்லி வீதமும் சாப்பிட்டு கொண்டு வரும்போது உடலுக்கு தேவையான புத்துணர்ச்சி பிறக்கும். நீர் இழப்பு படிப்படியாக குறையும். உடலுக்கு தேவையான நீர்ச்சத்து கிடைக்கும். ஒரு ஆரோக்கியமான உடல்நிலையை பெற்று வாழ்வதற்கு இந்த மருந்து அதிக அளவில் பயன்படக்கூடியது. உடலில் நீர் இழப்பு, நீர் பற்றாக்குறை பாதிப்புடையவர்கள் இந்த மருந்தை பயன்படுத்தி பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன்.